கழுத்து வலியில் நான் அடிக்கடி நிறைய சிம்டம்ஸ் சொன்னேன். இப்போ உங்களுக்கு சிலருக்கு இருக்கிற ரேர் சிம்டம்ஸை நான் சொல்லலைங்க. ரேர் சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டால், காதுக்குள்ளே சவுண்டு வர்ற மாதிரி இருக்கிறது, உள்ளுக்குள்ளே வலிக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கிறது, என்னமோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. இதுவுமே கழுத்து வலியோட தாங்க 95% சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா சர்வைக்கல் எப்படின்னு கேட்டால், இங்கே கால் விரல் மரமரப்பு கூட வரலாங்க. அந்த அளவுக்கு அது மூளைக்கு அடுத்து நம்ம உடம்புல சப்ளை எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அது எப்படி வேணாலும் சிம்டம் கொடுக்கறதா இருக்குது. அப்போ ஆல்ரெடி நான் நிறைய சிம்டம் சொல்லியிருக்கேன். அதில் இன்னும் கூட கொஞ்சம் சிம்டம்ஸை ஆட் பண்ணிக்கிறேன், பழசையும் சொல்கிறேன். தலை சுற்றுறது, வாமிட்டிங் சென்சேஷன், இங்கெல்லாம் வலிக்கிறது, இங்கே ஒரு பக்கம் தலைவலியாக வலிக்கிறது, சைடு மாறுறது, சிலருக்கு ஒரே சைடு வலிக்கும், சிலருக்கு இந்த பக்கம் வலிக்கும், அப்புறம் இந்த பக்கம் வலிக்கும், அது மாதிரி. அப்புறம் மேல் முதுகு, நடு முதுகு வரைக்கும் வலிக்கிறது. இந்த வலியோடு நிற்காம இங்கெல்லாம் வீக்கம் ஆயிக்கிறது, இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துட்டு அப்புறம் அப்படியே அந்த வலி இங்கே வர்றது, இங்கே வலி, இங்கே திரும்பி படுத்தா இந்த இடத்துல வலி, அப்புறம் இப்படி தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, சைடில் கொண்டு போய் பிடிச்சா வலி. இதுவுமே கழுத்து வலியோட CS வித் PN சொல்லுவாங்க, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர். இந்த மாதிரி இந்த நீர் இங்கே மட்டும் நிற்காமல் ஃப்ரண்ட்லேயும் வலிக்கிறது. இதை நான் அதிகமாக சொல்ல, ஏன்னா இது கொஞ்சம் பேத்துக்கு தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வலிக்கிறது, செஸ்ட்லேயெல்லாம் வலிக்கிறது, வீங்கிக்கிறது, இல்லைன்னா ஃபீமேலுக்கு பிரெஸ்ட்டில் வலிக்கிறது, மேலே வீங்கிக்கிறது, இப்படி குத்துனா ரொம்ப வலியாக இருக்கிறது. அதோடு மட்டும் நிற்காமல் இந்த லோவர் ரிப்ஸு கொஞ்சம் கீழே எல்லாம் வர்றது, இது எல்லாமே அதோட சிம்டமாக இருக்குது. எல்லா நேரத்துலையும் இந்த சிம்டம் அதோடு தான் அப்படின்னு சொல்லலை, ஆனால் 95% அதோடு தான் மேட்ச் ஆகுது. நம்ம ஏதாச்சும் ஒன்று லெஃப்ட் சைடு வலிச்சிட்டா போதும் உடனே ஹார்ட்டுக்குன்னு யோசிக்கிறோம். ஹார்ட்டுக்கும் இருக்கலாம் தான், ஆனால் அது ரொம்ப கம்மி பர்சன்டேஜாக இருக்குது. அது ஒரு 5% இருக்குது. பட் யூஸ்வலாக நெக் பெயினாக தான் இருக்குது. ஆனால் தெரியாமல் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் 12 ECG எடுத்தேங்க அப்படின்னாரு. உங்கள் வயசு என்ன தம்பினா 24 வயசில் எதுக்கு தம்பி 12 ECG எடுத்த? ஒரு ECGலேயே உனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இல்லை சார், லெஃப்ட் சைடு வலிச்சது சார், லெஃப்ட் சைடு இங்கே எல்லாம் ஷோல்டரெல்லாம் வலிச்சது, பயந்துட்டேன். சரி, பயந்தாலும் ஒரு ECGயில் சொல்லியிருப்பாங்கல்லன்னா, நான் நம்பலை, திரும்ப வலிச்சிட்டே இருக்குதுன்னு நான் திரும்ப போய் ECG எடுத்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ECG எடுக்கிறது என்ன ட்ரீட்மெண்ட்டா? அதையே எடுத்துகிட்டே உட்காந்துருந்தா அது என்னன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் தானே எடுக்கணும். ஆனால் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி 12 ECG 36 ECG எடுக்காதீங்க, இல்லை 30 ECG கூட எடுக்காதீங்க. நீங்கள் இது கழுத்து வலியாக தான் இருக்கும். நீங்கள் அது பண்ணுறது எப்படி இருக்குன்னா, லைட்டாக காய்ச்சல் அடித்தோடனே போன உடனே இது மூளை காய்ச்சலாக தான் இருக்கும், இது பெரிய லெவலில் இது டெங்குவாக தான் இருக்கும், இது டைஃபாய்டாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணுற மாதிரி. அப்படி கிடையாது. இல்லை, வர்றதில் 95% பேத்துக்கு சாதாரண வைரல் ஃபீவர் தானே. அப்படி தானே டாக்டரும் அந்த சிம்டம்ஸை வச்சு முடிவு பண்ணி உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எது எடுத்தாலும் இதயம்தான், லெஃப்டில் வலிச்சிட்டா போதும் இதயம்தான்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கழுத்து வலியான்னு இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் அது நல்லா தெரியும், அது கழுத்து வலியா இல்லை ஹார்ட்டோட சிம்டமானு. அப்படி தெரிகிறப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் கண்டிப்பாக அப்படி ஹார்ட்டோட சிம்டமாக இருந்தால் ஹார்ட் டாக்டரை அனுப்பிச்சிருவோம். ஏன்னா இல்லைன்னா எங்களுக்கு தான் அது வம்பு, அந்த பேஷண்ட்ஸோட நலனுக்கு அது மிக மோசமான செயல். அப்படி டவுட் படலாம், ஆனால் சும்மா எல்லாத்துக்குமே அப்படி டவுட் பற்றக்கூடாது. அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் சிம்டம். இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் இருக்காது, அதை விட அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸையும் சேர்த்துக்கோங்க. கழுத்து வலியில் அதே மாதிரியே நிறையா எப்படி ஒரு தெரியாமல் ENT கிட்ட போயிடுவாங்க இந்த மாதிரி வலிக்கெல்லாம், ஆனால் அது நெக் பெயினாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதோட பெயின் அதே மாதிரி விரல் மரமரப்பு, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இந்த மாதிரியும் கழுத்து வலினால அதிகமாக வருது. இதை தவிர கரண்ட் ஊறுற மாதிரிலாம் இருக்குது. பட் இப்படியெல்லாம் இருந்தால் சொல்யூஷன் என்னன்னு கேட்டால், ரொம்ப பியூர்லி சொல்கிறேன், எக்ஸசைஸ் தான். 1 வீக் நான் ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை பண்ணால் பெர்மனண்ட்டாக சரியாகுது. ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனும் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தேவைப்பட்டால் வீடியோ காலில் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு, அது சம்மந்தமாக ஏதாச்சும் உங்கள்கிட்ட இன்வெஸ்டிகேஷனோ ரிப்போர்ட்ஸோ இருந்தால் அதை எனக்கு அனுப்பிச்சி விட்டு, அதை நான் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்குன்னு அந்த ஒரு பார்க்குறேன்
லைக் வீடியோ காலில் பார்க்கறது நேரில் வர்றது ஒன்று தான். அப்படி பார்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் ஒரு 7 days நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 7 hours, ஒரு நாளைக்கு 1 hour அந்த மாதிரி. அதில் டோட்டலாக க்யூர் ஆயிடுது. இந்த சர்வைக்கல் மசில்ஸும் இந்த ஷோல்டர்கள் மசில்ஸு இந்த விரல் எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதும் ஸ்ட்ரெச் பண்ணுறதும் அதுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக போய் மசில்ஸ் ஸ்பேசம் ரிலீவ் ஆகிறது தான் நான் சொல்லி கொடுக்குறது. அதை தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸு என்ன செய்யணும் செய்யக்கூடாது, கழுத்தை ரொம்ப இது பண்ணக்கூடாது, பெண்ட் பண்ணக்கூடாது, மல்லாந்து படுத்தா சின்ன தலைவலி, சைடில் படுத்தா பெரிய தலைவலி, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து தான் க்யூர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.